ஸ்ரீமதே ராமானுஜாய நம. இன்னைக்கு தான் ஆஷாட ஏகாதசி. நம்முடைய கண்ணனும் ருக்மிணியும் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் ருக்மிணியா நமக்காக அவதாரம் பண்ண திருநாள். அவர்கள் எதற்காக அவதாரம் பண்ணாங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பண்டரிபுரத்தில் புண்டரீகன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவன் சிறு வயதில் தன்னுடைய தாய் தந்தையர் பேச்சை கேட்காம நிறைய தீய செயல்கள் செய்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய தாய் தந்தையரையும் தன்னுடைய வீட்டிலிருந்து விரட்டி விட்டுட்டான். ஒரு நாள் அவன் காசிக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் தங்குறான். அப்பொழுது இரவு நேரத்தில் 3 பேர் கோர உருவத்தோட முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது அழகிகளாக வெளியே வராங்க. இதை பார்த்த உடனே புண்டரீகனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுது. அவங்க கிட்ட போய் கேட்குறான், இப்படி நீங்கள் உள்ளே போகும் பொழுது அப்படி இருந்தீங்க, வெளியே வரும் பொழுது இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் கங்கா யமுனா காவேரி. உலக மக்கள் எல்லாரும் தங்களுடைய பாவத்தை எங்கள்கிட்ட வந்து கழிச்சிடுறாங்க. அதனால நாங்கள் அவலட்சணமாக மாறிடுறோம். நாங்கள் எங்களுடைய பாவத்தை இங்கே இருக்க முனிவர்கிட்ட வந்து சேவை செஞ்சு கழிக்கிறோம். அதனால வெளியே வரும்போது அழகிகளாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், அந்த முனிவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்தது அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அவர் தன்னுடைய தந்தை தாய்க்கு தினமும் பணிவிடை செய்கிறாரு. அதன் மூலமாக வந்த சக்தி தான் எங்களை இந்த மாதிரி புண்ணியமாக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே புண்டரீகன் மனம் திருந்தி தன்னுடைய தாய் தந்தையரையும் தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அன்னையிலிருந்து அவங்களுக்கு தினமும் பணிவிடை செய்கிறான். ஒரு நாள் கண்ணனே புண்டரீகனுடைய இல்லத்திற்கு வரான். வந்துட்டு, நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே புண்டரீகர் சொல்கிறாரு, நான் என்னுடைய தாய் தந்தையருக்கு பணிவிடை செஞ்சிட்ருக்கேன், இப்போ யாராக இருந்தாலும் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செங்கலை தூக்கி வெளியே போடுறார். கண்ணனும் அந்த செங்கல் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து புண்டரீகர் வெளியே வராரு. வந்து பார்த்த உடனே வாசலில் அந்த செங்கல் மேலே கண்ணன் நின்றுட்டு இருக்கான். கண்ணனை பார்த்த உடனே புண்டரீகருக்கு கண்கள்ல இருந்து தரை தரையாக கண்ணீர் வருது. கண்ணா, உன்னை போயா நான் வந்து வெளியே நிற்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கண்ணன் சொல்கிறான், இல்லை, நீ உன்னுடைய தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்கிறத பார்த்து நான் ஆனந்தமாக நின்றுட்டு இருந்தேன். நீ என்னை வெளியே நிற்க சொன்னது ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறான். உடனே கண்ணன் சொல்கிறான், நீ கொடுத்த செங்கல் மேலே இங்கேயே நான் எப்பொழுதும் பாண்டுரங்கனா நின்றுட்டு இருப்பேன். இங்கே வந்து என்னை சேவிக்கிற எல்லாருக்கும் நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். இந்த சரித்திரம் எதை முக்கியமாக குறிக்குதுன்னா, கண்ணன் யாரையும் தண்டிக்க நினைப்பதில்லை, எல்லோரையும் திருத்தி பணிகொள்ள தான் நினைக்கிறான். யார் உண்மையாகவே மனம் வருந்தி திருந்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை தானே திருத்தி பணிகொண்டு ஆட்கொள்கிறான் கண்ணன். இந்த ஆஷாட ஏகாதசி திருநாளில் அந்த பாண்டுரங்கனுடைய திருவடிகள் பணிவோம். கண்ணன் கழலினை நன்னு மனமுடையீர் என்னும் நாமம் தின்னம் நாரணமே. பயனன்றாகிலும் பாங்கல்வராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்.